கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் இன்று இல்லை அப்படின்ற செய்தி இந்த நாளின் இந்த டிசம்பரின் மிகப்பெரிய துயரங்களில் இதுவும் ஒன்றாக மாறிவிட்டது. நம்முடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உங்களுடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். முதல்ல இன்று அவர் இல்லை அப்படின்ற மறைவு செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது நிறைய அவரை பற்றின வதந்திகள் வந்தது. இதுவும் ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் மனசு நினைக்குது. இருந்தாலும் தொடர்ந்து வந்த செய்திகள் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. எனக்கு கேப்டன் அவர்கள் உதவி இயக்குனராக இருந்ததுலேருந்தே நான் கருப்பு நிலான்னு ஒரு படம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா நான் டைரக்ட் பண்ணேன். ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர் எப்பயுமே இருப்பார். நான் ரமணா ரிலீஸ்க்கு அப்புறம் அவரை ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு தடவை பார்த்தப்ப சொன்னார், என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லையா உனக்கு, இப்படியே சுற்றிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கேப்டன் நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பொண்ணு பாரு நான் வரேன் அப்படின்னாரு. சொன்னது மாதிரியே அதே மாதிரி அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் என்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. அது நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மனித நேயம். அவரோட படப்பிடிப்புல எல்லாருக்கும் சமமான உணவு, உள்ள வந்தவொடனே எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு அது மட்டும்தான் முதல் கேள்வியா இருக்கும் அவரோடது. எல்லாருக்கும் சமமா கொடுக்கணுங்கிறதும் யாருக்கும் எதுவும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப உன்னிப்பா இருப்பாரு. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரோட நலன்லயும் அக்கறையா இருப்பாரு. சண்டை காட்சியில எல்லா ஃபைட்டர்ஸோட பேரும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர் தெரிஞ்சிருப்பாரு. ரொம்ப உறவினர் மாதிரி அவங்களோட விளையாடுவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரோட மறைவு ஏத்துக்கவே முடியல. எங்களாலே ஏத்துக்க முடியலன்னா அந்த குடும்பம், அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்கள்லாம் இதை எப்படி ஏத்துக்குவாங்கிறதே ரொம்ப, அது நினைக்கும் போதே ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. இப்போ உங்களுடைய திருமணத்திற்கு வந்தார் அப்படின்னீங்க. உங்களுடைய திருமணத்தின் போதுதான் விஜயகாந்துடைய அரசியல் அப்படின்ற அந்த தொடர்பும் பேசப்படுகிறது. அது பற்றி நினைவு கூற முடியுமா? அது திருமணத்துக்கு வரும்போது ரொம்ப தாமதமாயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருந்தே அவரை ரசிகர்கள் மறிச்சிட்டாங்க. அதனால சரியான நேரத்திற்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தாரு. உள்ள திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டு உடனே போய் வெளியில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல தான் அவருடைய அந்த அரசியல் கலந்த அந்த முதல் சொற்பொழிவு ஆரம்பிச்சது. அதோட கான்ட்ரவர்சியை தொடர்ந்து அவருடைய கட்சி ஆரம்பிச்சது. எல்லாமே அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு நினைக்கும் போதும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு மோதிரமும் என்னோட மனைவிக்கு ஒரு மோதிரமும் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணாரு. அதே மாதிரி ரமணா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ரொம்ப இது பண்ணாரு. ரொம்ப அந்த நினைவுகள் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றதுன்னே புரியல எனக்கு. அப்படியே மனசுலயே அப்படியே இருக்கு. அப்படி ஒரு மனிதனை நம்ம தமிழகம் மறுபடியும் பார்க்குமா அப்படிங்கறத நினைக்கும் போதே ரொம்ப 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 இன்னோசென்ட்டான ஒரு மனசுல எதையுமே வச்சுக்க தெரியாது. அப்படி உள்ள என்ன தோணுதோ அது அப்படியே வாய் வழியா பேசுறவரு, உண்மையா பேசுறவரு. அது நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு, வேதனையாவும் இருக்கு. படம் இப்போ நீங்க ஒரு இளம் இயக்குனர், ஆனா விஜயகாந்த் ஒரு உச்ச நடிகர் அன்றும். அந்த படத்தினுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஒரு இளம் இயக்குனரை நடத்துற மாதிரி நடத்தினாரா, இல்ல ஒரு உச்ச நடிகர் எவ்வளவு சாதாரணமாக நடந்து கொண்டார்? முதல்ல அவரோட அந்த சாலிகிராம வீட்டுல தான் நான் கதை சொன்னேன். நான் சொல்லும்போது மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிக்கும் போது 11 o'clock ஆச்சு. ஆனா பொறுமையா உட்காந்து ஃபுல்லா கேட்டாரு. கேட்டுட்டு முடிச்சுட்டு இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸ். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அவருக்கு நிறைய பேருக்கு ஒரு மாறுதல் ஒப்பீனியன் இருந்தது. பட் அவர் இதுதான் கிளைமேக்ஸ், இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. படப்பிடிப்புல கூட முதல் 2 நாள் எனக்கு ரொம்ப ஒரு படபடப்பா இருந்தது. இவ்வளவு பெரிய ஹீரோ, நம்ம சின்ன வயசுல இருந்து தியேட்டர்ல அண்ணாந்து பார்த்த ஒரு ஹீரோ அப்படின்னு இருந்தது. ஆனா ஒரு 2-3 நாள்லயே அந்த இடைவெளியை உடனே குறைச்சிட்டாரு. ரொம்ப சகஜமா பேசுவாரு. 3வது 4வதுல இருந்து எனக்கு நான் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோங்கிற அந்த நினைவு மட்டும்தான் இருந்ததே ஒழிய அவர் ஒரு சீனியர் ஆக்டருங்கிற அந்த இதை அப்படியே எடுத்ததுக்கு கேப்டன் அவரோட மனசு மட்டும்தான் அதுக்கு காரணம். இன்னைக்கும் அதை நினைக்கும் போது எப்படி அவ்வளவு பெரிய ஆளை வச்சு நம்ம அந்த சின்ன வயசுல டைரக்ட் பண்ண நினைக்கும் போது எனக்கே வியப்பா தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி அவ்வளவு சாதாரணமா இருந்தாரு ஒரு கதாநாயகன் நினைக்கும் போது வியப்பு அதிகமா இருக்கு. நன்றி திரு ஏஆர் முருகதாஸ். இணைந்து அவருடனான உங்களுடைய பயணம், அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத இன்னும் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கிய இடத்துக்கு இன்னும் திருமணத்திற்கே நேரடியாக வந்தான்றதெல்லாம் நிகழ்ச்சியாக நினைவு கூர்ந்தீர்கள். இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.